ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையமையெல்லாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் காவியா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு இவங்க எம்ஏ பிஎட் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் காலேஜில் வந்து லெக்சராக வேலை பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மாதம் 20,000 சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தூத்துக்குடியில் வச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் கண்டிப்பாக ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும், ஒரு நிரந்தரமான வேலையிலையாவது இருக்கணும். தனியார் வேலையாக இருந்தாலும் ஓகே தான், கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் ஓகே தான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி ஒரு வருடத்துலேயே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும் இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கு ஓரளவு வசதியெல்லாம் இருக்கிறதுனால வரக்கூடியவர் ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாவது இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 25 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் சீர்சனத்தெல்லாம் ஓரளவு செய்வோம் என்ன தங்களால் முடிஞ்சளவுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நல்ல ஒழுக்கமான மாப்பிள்ளையாக இருந்தால் மட்டும் போதும்னு தாங்க கேட்டிருக்காங்க. தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ மறைச்சி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா தரண்யா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதிலேயே உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா வேறு ஜாதிலாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்பு பிசிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலைங்க. இவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் வரன். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க கடலூரில் வசிச்சிட்ருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் கண்டிப்பாக ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளும் நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்தமாக 2 வீடு இருக்குங்க, அது இல்லாமல் ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா, 2 அண்ணாங்கங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து திருமணம் ஆயிடுச்சு. ஸோ இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிராண்டாக பண்ணலான்னு இவங்க வீட்டில் முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ஜாதகத்தில் வந்து நாகதோஷம் இருக்கிறதாவும், ஸோ நாகதோஷம் உள்ள மணமகனாக தான் குறிப்பாக வேணுங்கிறதுக்காகவும் கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க இவ்வளோ வருடமாக தொலைவி பார்த்து இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வரன் அமையாதனால நம்மக்கிட்ட வந்து ஜாதகத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மணமகளுக்கு நல்ல வாழ்க்கை துணையுமே நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. தேங்க்யூ.